நிலாவை வானதியோட அண்ணன் இவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே தங்கச்சி பாசத்தில் நம்ம சேரணும். அதுக்கப்புறம் அன்னி பாசத்தில் பாண்டியன் பல்லவனும், தன்னோட பொண்டாட்டி பாசத்தில் சோழன், தன்னோட மருமக பாசத்தில் நடேசன் சொல்லிட்டு 5 பேருமே வந்து நம்ம வானதியோட அண்ணனை துவைச்சி எடுக்கிறாங்க. இதை பார்த்த நிலாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. எந்த 5 பேரை பற்றி தப்பாக பேசுனானோ அந்த 5 பேருமே நிலாவுக்கு உறுதுணையாக இருக்கிறத பார்க்கும்போது நிலாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. வசந்த் அடிபட்டு வீட்டுக்கு போனதுமே வானதி பார்த்துட்டு கூட பதறதான் செய்கிறாங்க. அண்ணே உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி தண்ணி கொதி கூட கொடுக்குறாங்க. ஆனால் வானதியோட அண்ணன் வசந்த் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. எல்லாமே ஒன்னால தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு வசந்தோட அம்மா அப்பா கேட்கும்போது, அதான் உன் பொண்ணு ஒரு பொறுக்கி பின்னாடி சுற்றுறால, அந்த பொறுக்கி வீட்டில் இருந்தால் ஒரு 4 பேர் சேர்ந்து வந்து என்னை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இதை கேட்டதுமே வானதி, ஆமாம் சும்மா இருக்கவங்கள அவங்க ஏன் அடிக்க போகிறாங்க, நீ ஏதாவது தப்பு பண்ணியா, இல்லைன்னா அவங்க அடிக்கிற அளவுக்கு நீ ஏதாவது பேசுனியான்னு கேட்குறாங்க. என்னை அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறேன், ஆனால் நீ என்ன பேசுனன்னு நீ என்கிட்ட கேள்வி கேட்குற, அந்த அளவுக்கு உனக்கு அந்த காதல் கண்ணை மறைக்குதுன்னு அப்படின்னு கோவப்படுறாங்க வசந்த். வானதியோட அம்மா, அடியே சும்மா இருடி, அவனே அடிபட்டு வந்திருக்கான், நீ அவனை போட்டு நோண்டிக்கிட்டு இருக்கிற, எனக்கு தெரிஞ்ச அந்த பயல்வை தான் ஏதாவது பண்ணியிருக்கணும், வாடா ஒழுங்கா நம்ம போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை உள்ளத்துக்கு வச்சாதான் இதெல்லாம் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரையுமே கூப்பிடுறாங்க வானதியோட அம்மா. வானதி எவ்வளவோ சொல்கிறாங்க, அம்மா அங்கே என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கேளுமா, நீ அதுக்கடுத்து போலீஸ்க்கு போமான்னு சொல்லிட்டு. ஆனால் வானதியோட அம்மா அதை கேட்குற நிலைமையிலே கிடையாது. தன்னோட பையனை இப்படி ஒருத்தன் அடிச்சிட்டான்னு தெரிஞ்சதுமே அவங்க அம்மா எப்படியாவது அந்த ஐயனார் குடும்பத்தை சாச்சிடணும், போலீஸில் பிடிச்சி கொடுத்துடணுன்னு தான் நினைக்கிறாங்க. அக்கம் பக்கத்தில் உள்ள சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டேயுமே இந்த ஐயனார் குடும்பத்தோட பசங்க தான் இப்படி அடிச்சிட்டாங்க, பொறுக்கி பயலாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே தப்பு தப்பாக பேசுகிறாங்க. இதை கேட்ட பக்கத்தில் உள்ளவங்கலாம், ஆமாம் அந்த குடும்பத்தோட உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக வசந்த் போய் அங்கே பிரச்சனை பண்ணான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமேன்னு சொல்லிட்டு, அதுவா அவனுங்க ஏற்கனவே பொறுக்கி பையங்க தான், அதனால தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கன்ட்டு மழுப்புறாங்க. வானதியோட விஷயம் வெளியில் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் வானதியோட அம்மா இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வசந்த நேராக ஹாஸ்பிட்டல் கூட கூட்டிகிட்டு போகாமல் அவங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஐயனார் குடும்பத்தோட பசங்க தான் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சோழன் மேலே ரொம்பவே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. வானதியோட அம்மா அண்ணன் அப்பா 3 பேரும் சேர்ந்து போலீஸோட இன்னும் கொஞ்சம் ஆட்களோட ஐயனார் குடும்பத்துக்கு வராங்க. இங்கே நம்ம சேரனன் அதுக்கப்புறம் சோழன் எல்லாருமே வீட்டில் தான் இருக்கிறாங்க. எல்லாரையும் பார்த்து, ஆமாம் நீங்கள் எல்லாம் என்ன ரவுடிசமாக பண்ணுறீங்க, இங்கே யார் சேர சோழ பாண்டியன், உங்கள் 3 பேர் மேலேயும் தான் இப்போ கேஸ் வந்திருக்குது, 3 பேரும் வண்டியில் ஏறுற வழியை பாருங்க அப்படின்னு போலீஸ் மிரட்டுறாங்க. அதுக்கு சோழனுமே மறுப்பு தெரிவித்து, சார் ஃபஸ்ட்டு என்ன நடந்ததுன்னு விசாரிச்சுட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ போலீஸை கூட பேச விடாமல் வானதியோட அம்மா, இப்படி 4 பேர் தடிமாடு மாதிரி இருந்துக்கிட்டே ஏன் பையனை இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்களே, நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்களா, உங்கள் வீடு தான் விளங்குமா, இதுக்கு தான் உங்கள் வீட்டில் எந்த பொண்ணுமே தங்காமல் இருக்கிறா போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்க முடியாத சோழனுமே, ஏம்மா கொஞ்சம் நிஜமாவே என்ன நடந்ததுன்னு உங்கள் பையன்கிட்ட கேட்டிங்களா, அவன் ஏதாவது உங்ககிட்ட சொன்னானா, அவன்கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்டுட்டு இங்கே வந்து பேசுங்க அப்படின்னு ரொம்பவே கோவப்படுறாங்க சோழன். ஆனால் சேரனோ ரொம்பவே பொறுமையாக போலீஸ்கிட்ட, தயவு செஞ்சு சில விஷயங்கள் நான் வெளியில் தெரிய வேண்டாம்னு நினைக்கிறேன், ஏன்னா எங்கள் வீட்டு பொண்ணோட மான பிரச்சனையும் இருக்குது, அதனால தான் நாங்கள் அதை வெளியில் சொல்ல மாட்டோங்கிறோம், தயவு செஞ்சு இந்த பையனை நீங்கள் நல்லா விசாரிங்க, அங்கே என்ன நடந்ததுன்னு நீங்களே விசாரிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன வேணால் நடந்திருக்கட்டும், ஆனால் இந்த பையனோட முகத்தையும் கை காலையும் பார்த்தீங்களா, அவ்வளோ அடி விழுந்திருக்குது, அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் யாராவது தானே பதில் சொல்லி ஆகணும், தயவு செஞ்சு இந்த கேஸ் கொடுத்தவங்க வண்டியில் ஏறுங்க, எங்களுக்கு அடுத்தடுத்த கேஸ் இருக்குது, இந்த ஒரு பஞ்சாயத்தை எங்களால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு போலீஸ்காரங்க ரொம்பவே கொந்தளிக்கிறாங்க. இதெல்லாம் உள்ளேருந்து பார்த்துக்கிட்டு இருந்த நிலாவுக்கு இந்த வானதியோட அம்மா ரொம்பவே சவுண்டு கொடுத்து பேசுகிறதும், அதே மாதிரி தன்னோட குடும்பத்தை இவ்வளோ கேவலமாக பேசுகிறதும் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதே மாதிரி போலீஸுமே நம்ம சோழனை யாரையாவது அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோன்னு ரொம்பவே பயத்தோடு இருக்கிறாங்க. வானதியோட அம்மா ரொம்பவே எல்லை மீறி பேசுகிறாங்க, என்னோட பையன் ரொம்பவே சொக்கத்தங்கம், ஆனால் இந்த வீட்டில் அம்மா இல்லாமல் வளர்ந்த 4 பசங்க தான் ரவுடியாக இருக்கானுங்க,
இவனுங்க 4 பேர் சேர்ந்து தான் என் பையனை அடிச்சிருக்காங்க. இவங்க கிட்ட நீங்கள் ஏன் சார் நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க? பேசாமல் அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே போடுங்க, அப்போதான் இவனுங்களுக்கு புத்தி வரும்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசுகிறாங்க. இதை ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம நிலாவால் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியலை. அவங்க நேராக வெளியில் வராங்க. வந்து வானதியோட அம்மா கிட்ட, ஆமாம் நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், அப்போலேருந்து இவன் பெரிய யோக்கியம் மாதிரியே நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ நல்ல பையனை பெற்று நீங்கள் வளர்த்த மாதிரி இவ்வளோ பில்டப் கொடுத்து பேசுகிறீங்களே, உங்கள் பையன் என்னென்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என் பையன் என்ன பண்ணியிருப்பான்? என் பையன் எந்த பிரச்சனைக்கும் தானாக போகவே மாட்டான். அவ்வளோ நல்லபடியாக நான் வளர்த்து வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் தான் அம்மா இல்லாமல் இப்படி எல்லாம் தருதலையாக வளர்ந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசுகிறாங்க. இதை கேட்ட நிலா, அப்படியா, அம்மா இல்லாமல் அண்ணன் பாசத்தில் வளர்ந்துருந்தாலுமே எல்லாரும் ஒரு பொறுப்போடு தான் வீட்டில் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறதே எங்கள் வீட்டில் உள்ள ஆளுங்களை பார்த்து தான் நீங்களே கற்றுக்கணும். அப்படி தான் எங்கள் வீட்டில் எல்லாருமே இருக்கிறாங்க. அம்மா இல்லாத பசங்க வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பசங்களை பேசுனீங்களே, நீங்கள் இவனோட அம்மா தானே, நீங்கள் வளர்த்த விதத்தை நீங்களே பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் எடுத்து காட்டுறாங்க. அதில் பஸ் ஸ்டாண்டில் வானதியோட அண்ணன் நிலா கிட்ட எவ்வளோ தப்பாக பேசுனாங்களோ எல்லாமே அதில் பதிவாகி இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வரும்னு சொல்லிட்டு தான் நிலா சோழன் 2 பேருமே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் உள்ள கடையில் போய் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்ததுமே வானதியோட அம்மா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. தன்னோட பையனை பார்த்து ரொம்பவே முறைக்கிறாங்க. உடனே நிலா சொல்கிறாங்க, இப்போ தெரியுதா, அம்மா இல்லாமல் அண்ணனோட வளர்ப்பில் வளர்ந்தவங்க எவ்வளோ ஒழுக்கமாகவும் உண்மையாகவும் இருக்காங்கங்கிறதையும், அதே நேரம் அம்மா அரவணைப்பிலே தானே இவங்க வளர்ந்துருக்காங்க, இவங்க வளர்த்த வளர்ப்பையும் நீங்கள் பாருங்கள். பெற்றவங்க எப்படி வேணால் இருந்திருக்கலாம், ஆனால் பிள்ளைங்கிறது அவங்களோட வளர்ப்புலையும் அந்த வளர்ந்த சூழ்நிலையிலேயும் தான் இருக்குது. இங்கே எங்கள் வீட்டில் சேரணுன்னா 3 தம்பிங்களையும் நல்லபடியாக தான் வளர்த்துருக்காங்க. யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு தான் என்னையும் அவங்க பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் தான் இப்படி ஒரு கேவலமான பையனை பெற்று வச்சுட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ நேரம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. தனியாக வர பொண்ணுக்கிட்ட இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற இவன் மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்பவே கோவப்படுறாங்க. போலீஸ்க்குமே இப்போ தான் விஷயம் புரியுது. அதுக்கப்புறம் வானதியோட அம்மா வானதியோட அண்ணனை பார்த்து, டேய், உன் தங்கச்சி தான் அப்படி வேற மாதிரி இருக்கானா, நீ ஏன்டா இப்படி பொறுக்கி பைய மாதிரி பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இந்த பொண்ணுக்கிட்ட போய் வம்பழுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அண்ணனை அடிக்கிறாங்க. வானதி இவங்கெல்லாம் வீட்டில இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே சொல்ல தான் செஞ்சாங்க, அம்மா அங்கே என்ன பிரச்சனைன்னு தெரியாது, நீ தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டத்தை கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு. ஆனால் வானதியோட அம்மா அவ்வளோ கூட்டத்தோட போய் அசிங்கப்பட்டு வந்தது தான் மிச்சம். போலீஸுமே நிலா கிட்ட கேட்குறாங்க, ஏம்மா அந்த பையன் தான் தகராறு பண்ணாமனா நீங்கள் முதையே வந்து கேஸ் கொடுத்துருந்தீங்கன்னா இது வேற மாதிரி போயிருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலா சொல்கிறாங்க, இல்லை சார், இது எல்லாமே எங்களோட ஃபேமிலி விஷயந்தான். அந்த பையனோட தங்கச்சியை எங்கள் வீட்டு பையன் விரும்புகிறான், அதனால தான் அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணுமேனு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. போலீஸ் போனதுமே நிலாவை 4 பேருமே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஏன்னா வார்த்தைக்கு வார்த்தை நிலா எங்கள் வீட்டு பசங்களை இந்த மாதிரி பேசுகிறீங்க வைக்கிறீங்கன்னு சொல்லி பேசுனதுனால நம்ம சோழன், பாண்டியன், பல்லவன், சேரனன் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நிலாவால். நிலாவுக்குமே எந்த பிரச்சனை வந்தாலுமே இவங்க எல்லாருமே கூட இருக்கிறது ஒரு தனி தைரியம் தருது நிலாவுக்கு. நிலா செஞ்ச செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.